இன்ட்ரோ அதே மாதிரி பில்டப் சீன் வரும். இப்போ அதான் நீங்கள் அடித்த 10 பேர் எலும்பு முறிஞ்சு கிடக்காங்க, 10 பேர் சீரியஸாக இருக்காங்க, அவன் உயிரிலே இல்லை, இந்திரன் வந்து உயிரே இல்லை, செத்தானா அவங்களாம் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நாடி நரம்பு சதையெல்லாம் எல்லாத்தையும் ரத்த வரி ஊர்ன ஒருத்தனால தான் அடிக்க முடியும்னு சொன்னா தலை உள்ள போய் காசு சாத்திட்டு இருப்பாரு. யார் 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 வரும் பாருங்க பிஜிஎம். எனக்கு சத்தியமா நம்பவே முடியல. இவ்வளவு நேரம் பார்த்ததுதான் மாணிக்கம், இதுக்கப்புறம் பார்க்க போறது பாஷான்ற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அந்த சில் அவுட் ஷாட்ல எனக்கு தெரியலங்க, அந்த டைம்ல 1994 ரிலீஸ் ஆகுது படம். 90ஸ்ல இப்படி ஒரு பிஜிஎம் போட்டு இப்படி ஒரு நடக்க வச்சு, அது ஷூஸ் சவுண்ட்லாம் வச்சு, இதுக்கு முன்னாடி ரஜினி சார் படங்கள்ல அந்த மாதிரி சீன்ஸ்ல பாத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் வருவாரு, மாடிப்படி ஏறுவாரு, மாடிப்படி இறங்குவாரு, பேனா பெருசா வச்சிருப்பாரு, முடிய சிலி போட்டு எழுதுவாரு, கூப்பிட்டா டக்குன்னு திரும்ப இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா ஒரு ராஜ நடந்து வந்து அப்படி இறங்கி வருவாருன்னா நான் யோசிக்கல. அது கூட பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு ஸ்டைல் வாக் வந்து பாஷா வாக்குனா பாஷா வாக் தான்.